நடிகை வனிதா விஜயகுமார் செஞ்சிருக்க எந்த ஒரு செயல் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசும் பொருளா ஒரு பக்கம் இருந்தாலுமே, நிறைய பேர் நீங்க தான் ஒரு தாய், ரொம்ப நல்ல தாய்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் வனிதா அவர்கள் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொன்னாலே சர்ச்சைக்கு பேர்க்கூடிய ஒரு பர்சனா வலம் வந்துட்டு இருந்தாலும், பிக் பாஸ் போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய சர்ச்சைகளை தூக்கி சாப்பிட்டாங்க. அதே மாதிரியே பிக் பாஸ் மூலியமா பிரபலமான இவங்க மட்டும் இல்லாம இவங்களோட பொண்ணுமே இப்ப ரீசெண்டா நடந்த பிக் பாஸ் குள்ள போயிட்டு ரொம்பவே ஃபெமிலியர் ஆனாங்க. பிக் பாஸை விட்டு வெளியில வந்து ரொம்பவே பிஸி ஷெட்யூல்ல இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ஹீரோயினியா நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக போட்டோ ஷூட் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அவங்களோட டேலண்ட்டை எப்பெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அந்த விதத்துல ஜோவிகா அவர்களும் வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா வனிதா விஜயகுமார் அவர்கள் தான். ஸோ என்னதான் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன் பொண்ணை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால எஃபெக்ட் போட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜோவிகா அவர்கள் பிக் பாஸ்குள்ள இருந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் கூட நான் வந்து உதவி இயக்குனரா வந்து ஜாயின் பண்ண போறேன், நான் பிக் பாஸ் விட்டு வெளில போனோடனே அங்கதான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரியே இப்ப ரிலீஸ் ஆயிருக்க டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல இவங்க தான் முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க உதவி இயக்குனரா. இதை பார்த்த வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, ரொம்பவே பெருமையா படுறேன், உண்மையாவே அவ ஹீரோயினியா அந்த படத்துல நடிச்சிருந்தா கூட நான் இவ்வளவு பெருமைப்படுவேனான்னு தெரியல, ஆனா இந்த படத்துக்கு உதவி இயக்குனரா இருந்தது எனக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. முக்கியமா நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ராதாகிருஷ்ணனோட ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு. என்ன நினைச்சு மட்டும் இல்லாம என் பொண்ணை நினைச்சு நான் கூட ஒரு கட்டத்துல பி வாசு அங்கிளோட உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் செம்ம ஷாக்கு. பிகாஸ் ஒரு தாய்னா இப்படிதான் இருக்கணும், தன் பொண்ணோட வளர்ச்சிக்கு பின்னாடி நின்று தூக்கி விட்டுட்டே இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கரெக்டா இருக்கீங்க வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.